Hello friends, this is M. Dhanush Kumar. Welcome to Dhan Tamil YouTube channel. So இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா இன்ட்ராடேயில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நம்ம செல்லிங்கில் இருக்கும்போது நம்ம ஈஸியாக அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஜென்ரலாக இப்படி எடுத்துக்கோங்களேன், ஸ்டாக் ட்ரேடிங் அப்படின்னாவே எல்லாருமே மோஸ்ட்லி என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, நம்ம பை பண்ணி தான் செல் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து யோசிப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் பொசிஷ்னலாக பண்ணுறீங்க, அதாவது கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்க, ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு பண்ணுறீங்கன்னா அதுதான் பண்ண முடியும். இன்கேஸ் வந்து நம்ம ஷார்ட் செல்லிங் பண்ணணும்னா மட்டும்தான் நம்ம எஸ்எல்பிஎம் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். பட் இன்ட்ராடேக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டாக் ஏற போகுதுன்னு தெரிஞ்சுன்னா நம்ம லோ ப்ரைஸில் பை பண்ணி ஹை ப்ரைஸில் செல் பண்ணுவோம். ஸோ இது நிறைய பேர் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு ஸ்டாக் வந்து இப்போ உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க, இந்த ஸ்டாக் இன்றைக்கி கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்ட்ராடேயில் அதை செல் பண்ணி பை பண்ணியும் ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் இப்போ இந்த இடத்துல முக்கியமான விஷயமே என்னென்னா, நான் வந்து எப்படி அந்த ஸ்டாக்கை கண்டுபிடிக்கிறது, இன்றைக்கி இந்த ஸ்டாக்லாம் கீழே வருங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? இப்போ சர்க்கியூட் அடிக்கிற ஸ்டாக்கும் நம்ம எடுத்துடக்கூடாது, ஏன்னா அதை வச்சு எந்த யூஸும் நமக்கு வராது. பட் இன்ட்ராடேக்குள்ளே எனக்கு டீசெண்டான ஃபால் இருக்கணும். ஸோ தட் வந்து நான் அதில் வந்து ட்ரேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஓவராலாக இண்டெக்ஸ் எடுத்துக்கங்க. இப்போ நிஃப்டி வந்து உங்களுக்கு பாஸ்ட் டேஸில் எல்லாமே டவுன் ஆகிட்டே வருது அப்படின்னா, ஸோ இது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா ஒரு இண்டெக்ஸ் ஃபால் ஆகுது அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன, அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்குள்ளே இருக்க ஸ்டாக்ஸ் ஃபால் ஆகுது. ஸோ அப்போ நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணலாம். இல்லை இண்டெக்ஸ் கம்ப்ளீட்டாக மேலே போகுதுன்னா நமக்கு ஏதாவது 1 or 2 ஸ்டாக்ஸ் வேணால் மேபி ரேராக ஃபால் ஆகலாம். ஸோ இப்போ ஒரு இண்டெக்ஸ் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிஃப்டி ஃபாலோ ஆகிட்டு இருக்கிறதுனால இது உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு இதை வந்து கம்ப்ளீட்டாக கவனிங்க. அதேமாதிரி டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் என்ன தன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வந்து நம்மளோட ஸ்க்ரீனருக்குள்ளே லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ scanx.trade வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கங்க உங்களோட தன் அக்கௌண்ட்டை. ஸோ இதில் வந்து ஸ்க்ரீனர்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் வந்து பை ஸ்கேனெக்ஸ் கொடுங்க. இதில் வந்து இன்ட்ராடே, ஏன்னா நம்ம இன்ட்ராடே தான் பண்ண போகிறோம். காலையில் 9:15 3 வரையும் டைம் இருக்குது. நம்ம ஒரு 3 மணி வரையும் டைம் வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் எடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இன்ட்ராடே. ஸோ இப்போ இதில் வந்து என்ன, கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் லூசர்ஸ் அப்படின்னு வரும். அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். இது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன டவுட் என்ன வரும்னா, இதில் வந்து 666 ஸ்டாக்ஸ் வருது ரிசல்ட்ஸில். ஸோ இது எப்படி நான் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் வரும். ஸோ இதை இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ இப்போ மாடிஃபை அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆட் ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன், டிக் கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது கொடுத்து இந்த ப்ரைஸை வந்து நான் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்றேன். ஸோ 2 ஃபில்டர் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து இண்டெக்ஸ், இன்னொன்று வந்து ப்ரைஸ். இப்போ இண்டெக்ஸில் வந்து நான் நிஃப்டி 50க்குள்ளே மட்டும்தான் இதை நான் பார்க்க போகிறேன். ஏன்னா அது கொஞ்சம் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஈவன் நீங்கள் பிகினராக இருந்தீங்கனாலும் கூட நிஃப்டி 50க்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸை நீங்கள் ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிடலாம். இப்போ மித்த இண்டெக்ஸ் பார்க்கக்கூடாதுன்னா பார்க்கலாம். பட் என்ன, சில இது வந்து ரொம்ப வாலடைலாக இருக்கலாம், சில இது மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருக்கலாம். பட் நிஃப்டி 50க்குள்ளே இருக்கிறது மோஸ்ட்லி மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அதனால் நான் இதை சொல்கிறேன். இப்போ ப்ரைஸ் கொடுக்குறோம். இதில் வந்து அட்வான்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். இதில் வந்து நம்ம லெஸ் தென் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து பெராமீட்டரில் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் இருக்கும். அந்த சூப்பர் ட்ரெண்ட் வந்து கொடுங்க. இதில் டே டைம் ஃப்ரேமுக்கு பதிலாக 15 மினிட்ஸ் வந்து மாற்றிக்கங்க. ஓகே, ஸோ இதான் ஓவரால் செட்டப். இப்போ நமக்கு எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்துருச்சு, 13 ஸ்டாக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போது நீங்கள் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எவ்ரிடே நீங்கள் ஒரு வேளை மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டே வரும்போது யூஸ் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ப்ரைஸ் லூசர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இல்லை ஒரு செல்லிங் ஸ்ட்ராட்டஜி சம்திங் போட்டு சேவ் ஸ்க்ரீனர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இது என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், அதுக்கு அடுத்து தான் வந்து ட்ரேட் பண்ணணும். இப்போ நான் ஜஸ்ட்டு வந்துட்டு செல்லிங் இன்ட்ராடே அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இது ஒரு புது வாட்ச் லிஸ்ட்டு. தென் வந்து இதில் வந்து 0 ஸ்டாக்ஸ் இருக்கா. இப்போ நான் ஆட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த 13 ஸ்டாக் இதில் ஆட் ஆயிரும். இப்போ என்னோடய ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுறேன், ட்ரேடிங் வியூ சார்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நான் க்ரியேட் பண்ண அந்த பர்டிகுலர் வாட்ச் லிஸ்ட் வந்து இருக்கும். அதை ஜஸ்ட்டு வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன், செல்லிங் இன்ட்ராடே. இப்போது ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக். ஓகே ஃபைன். இப்போ இதை வந்து நான் ரிமூவ் ட்ராயிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நம்ம 15 மினிட்ஸில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சூப்பர் ட்ரெண்டு கீழே இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போது இது 15 மினிட்ஸில் வந்து நம்ம சூப்பர் ட்ரெண்டு கீழே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் என்ட்ரி பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். மேபி நான் இப்போ சூப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அங்கே என்ன செட்டிங்ஸ் கொடுத்தோன்னு பார்த்துக்குங்க.
அதாவது 7,3. ஓகே, ஸோ அதே 7,3 இங்கே கொடுத்துக்குங்க. ஓகே, இப்போ இது வந்து 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ட்ரெண்டு கீழே தான் இருக்குது. இப்போ 5 மினிட்ஸில் நம்ம எப்படி என்ட்ரி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு கேப்பை போய் நமக்கு வந்து கேண்டில் வந்து கீழே வரக்கூடாது. ஜென்ரலாக ஓப்பனிங்லேருந்து மார்க்கெட் கீழே வருதான்னு பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு முக்கியமான சப்போர்ட் ஆர் ஸ்விங் லோஸ் வந்து பிரேக் ஆகிருக்கான்னு பாருங்கள் 5 மினிட்ஸில். இப்போ இந்த இதில் எடுத்திங்கன்னா நமக்கு மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகி அப்படியே இது பிரேக் ஆகிருக்கு கீழே. இதில் இந்த ஒரு பர்டிகுலர் சப்போர்ட் என்ன ஆயிருக்கு, நமக்கு கீழே வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போது இது வந்து நமக்கு ஒரு ப்ராப்பரான என்ட்ரி. இப்போது நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போடுறோம் அப்படின்னம்னா, ஓகே, இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த சூப்பர் ட்ரெண்ட் தான் நம்மளோட ஸ்டாப் லாஸாக வரும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து இல்லை எனக்கு இந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னா தென் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டாக் வந்து பாருங்கள். ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்டாக்ஸ் தான் வரும். இப்போ இப்படியே இது கீழே வந்துட்டு தென் இந்த இடத்துல நமக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாக்கு, ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு. இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து எடுக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம தான் வாட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வந்து அப்படியே கொடுத்துட்றேன். ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ். இது வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த லோ வந்து கட் ஆகிருக்கு. ஓகே, பட் எப்படி கட் ஆகிருக்கு, கேப் டவுன் ஆகி கட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டாக் வாங்க. இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆகி தான் மார்க்கெட் கட் ஆகிருக்கு. ஸோ இதையுமே விட்டுருங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஓகே. ஏன்னு பாருங்கள், உங்களுக்கு கேப் டவுன் ஆனாலுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இது வந்து கேப்பெல்லாம் ஃபில் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு கேண்டல்லையே. தென் வந்து இது வந்து என்னது, நமக்கு ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது. ஸோ இது வந்து நம்மளோட என்ட்ரியாக இருக்கும். இது வந்து ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ட்ரி எடுத்திருக்கோம். இது வந்து ஓரளவுக்கு மினிமலான லாஸ் தான். ஓகேங்களா, இப்போ இதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டாக் வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த ஸ்டாக் எடுத்தோம் அப்படின்னம்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுதான் மேஜரான லோ, தெரியுதுங்களா? நமக்கு மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது. இங்கே வந்து சூப்பர் ட்ரெண்டு கீழே வந்தாச்சு. இதுதான் பிரேக் அவுட் கேண்டில். இப்போ இங்கே இருந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து இது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகலை. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக கீழே தான் வந்திருக்கு. இங்கே இருந்து இங்கே வரைக்குமே உங்களுக்கு என்ன தான் இருக்குது, கீழே தான் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 14 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு இதில் ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்டு. இப்போ அடுத்த ஸ்டாக் வந்து பார்க்கலாம். இப்போ இது வந்து ஓகே, ஓரளவுக்கு கரெக்டான ஸ்டாக். ஏன்னு பாருங்கள், இதுதான் மேஜரான லோ. இப்போ நமக்கு இது வந்து பிரேக் அவுட் அண்ட் தென் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிருக்கு. நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து சூப்பர் ட்ரெண்ட் தான். ஆஃப்டர் தட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கீழே தான் வந்திருக்கு. வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தான் என்ன இருக்குது, இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹிட் ஆயிருக்கு. இப்போ இதுக்கு அடுத்து ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கேப் டவுன் ஆகி வந்திருக்கு. ஸோ இது வந்து எடுக்காமல் இருக்கிறது பெட்டர். பட் ஆனால் மார்க்கெட் நல்லா ஃபாலோ ஆயிருக்கு. பட் அதுக்குன்னு வந்து நம்ம ரூல்ஸ் பிரேக் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து விட்டுறலாம். இதுக்கு அடுத்து இதை வந்து எடுப்போம். ஸோ இது வந்து கொஞ்சம் கரெக்டான ஸ்டாக். ஏன்னு பாருங்கள், இப்போ இதுதான் ஒரு மேஜரான லோ. இங்கேருந்து மார்க்கெட் சைட்வைஸ் ஆகிட்டு மேலே போயிருக்கு. அண்ட் எகைன் நமக்கு இது வந்து பிரேக் அவுட். இங்கேருந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மார்க்கெட் இவ்வளோ தூரம் என்ன ஆயிருக்கு, கீழே வந்திருக்கு. இப்போது எய்ச்சர் மோட்டாருமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சேம் ஃபால் தான். இன்ஃபோசிஸ்மே சேம் ஃபால் தான். ஆனால் நம்ம எய்ச்சரில் வந்து எடுக்க முடியாது. பிகாஸ் என்ன, கேப் டவுன் ஆயிருக்கு. ஆனால் இன்ஃபோசிஸில் நம்ம என்ன பண்ணலாம், எடுக்க முடியும். ஸோ அதே அளவுக்கு நமக்கு ஃபால் இருக்குது. ஸோ இதனால தான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து சும்மா மாற்றி எடுத்தோம் அப்படின்னம்னா அது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன க்ரைட்டீரியாஸ். ஸோ இதுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு ஸ்டாக் கிடைக்குது அப்படின்னா நம்ம எடுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து ஹிந்துஸ்தான். ஸோ ஹிந்துஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னாலுமே சேம் திங் தான். மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. மேஜரான லோ அப்படிங்கிறது இந்த ஒரு பர்டிகுலர் லோ தான். இது உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுது. தென் எகெயின் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக கீழே வருது. அண்ட் எகெயின் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நமக்கு ட்ரைலிங் வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆகுது. இதுக்கு அடுத்து நெஸ்லே. ஸோ நெஸ்லே ஆல்சோ த சேம். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். இப்போ இந்த இதை எடுத்துக்கலாமே. இது வந்து ஒரு மேஜரான லோ தான். இங்கே பிரேக் அவுட் ஆகுது கீழே. ஓகே, ஏன்னா எஸ்டர்டேஸ் லோ. பட் ஸ்டில் இது வந்து ஸ்டாப் லாஸ் தான். இப்போ நம்ம பார்த்த வரைக்குமே ஒரு 2 ஸ்கிரிப்ட் இல்லை 3 ஸ்கிரிப்ட் ஸ்டாப் லாஸ் தான். பட் நமக்கு டோட்டல் ஸ்டாக் எவ்வளோ, 13 ஸ்டாக்கில் ஒரு 2 இது ஸ்டாப் லாஸ் போகுது. ஒரு 10 இல்லை ஒரு 9 வந்து நமக்கு என்ன ஆகுது, நம்மளோட டார்கெட் சைடு வந்து போகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த டார்கெட் ஸ்டாப் லாஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பிகாஸ் என்ன, ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிக்ஸ்டாக சொன்னோம்னா ஈஸியாக இருக்கும்னா நான் சூப்பர் ட்ரெண்ட் வச்சு நான் சொல்லியிருக்கேன். பட் டார்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, பட் இதில் முக்கியமான ரூல்ஸே என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்டாக்ஸ் வந்து லிமிட்டடாக கிடைக்கும். இதில் கேப் டவுன் ஆகி நமக்கு ஒரு லோ பிரேக் ஆகக்கூடாது. ஜென்ரலாக மார்க்கெட் ஒரு லோ பிரேக் ஆகணும், சூப்பர் ட்ரெண்டும் செல்லில் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன அப்படின்னா இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். முக்கியமாக இண்டெக்ஸ் ஃபாலோ ஆகுதான்னு பாருங்கள். இப்போ நிஃப்டி வந்து நீங்கள் இன்றைக்கி நான் 28
அந்த டேட்டில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இந்த டேட்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்குது, அதாவது முன்னாடியிலிருந்து. அப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் டவுன் சைடில். பிகாஸ் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இன்ட்ராடே அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து செல் பண்ணியும் பை பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். இன்ட்ராடேக்குள்ளே 5 டைம்ஸ் லிவரேஜ் இருக்குது. ஸோ இதனால தான் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அதை டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஆன்சர்ஸ் வந்து தரேன். ஸோ நீங்கள் என்ன நம்ம தன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் உங்களோட ஸ்க்ரீனர் வந்து சேவ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதை வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஸ்க்ரீனர்ஸ் வந்து கொடுங்க, மை சேவ்ட் ஸ்க்ரீனர்ஸ் கொடுங்க. இந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணது இருக்கும். இப்போ இன்ட்ராடே செல்லிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன சொன்னனோ அதே தான் வந்து நான் என்ன போட்டிருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நம்ம பார்த்துருக்கிற வீடியோ. ஓகே, பட் முன்னாடியே சொன்னதான் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.